வீட், அதாவது சப்பாத்தி அந்த மாதிரியான பொருள், வீட் இருக்கிற பொருள் ஒத்துக்காமல் இருக்கலாம். சில பேருக்கு சிம்பிள் ஒரு பருப்பு வகை டாலே ஒத்துக்காமல் போகலாம். இன்னும் சிலருக்கு சாக்லேட்டிலே ரொம்ப சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். இந்த கடலை இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் கூட ஒத்துக்காம இந்த வாய்வு பிரச்சனை ஒரு பர்பிங் எக்ஸசிவாக வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எலிமினேட் பண்ணணும் நம்ம டயட்ல, இல்லாட்டி கம்மி பண்ணிக்கணும். அதாவது இது ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் ஃபுட் அப்படியா இருந்தது அப்படின்னா அதை நம்ம கம்மி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், அதாவது அடிக்கடி கம்மியாக சாப்பிடணும். வயிறு முட்டை ஒரு வாட்டியும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கம் வர அளவுக்கு சாப்பிடவே கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் அப் டு 5 to 6 times, அதாவது 5 or 6 meals a day கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றி எந்த தவறுமே கிடையாது. பட் ரொம்ப வயிறு முட்டை சாப்பிடும் போது இந்த பர்பிங் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும்.